இயேசு வல்லவர். இயேசு வல்லவர். இயேசு நம்முடைய வாழ்க்கைக்கு போதுமானவர். இயேசு நம்முடைய வாழ்க்கைக்கு போதுமானவர். பிரியமானவர்களே, இந்த பகுதியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சந்தோஷத்தை தரும்படியாக, சமாதானத்தை தரும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். உலகமோ அவரை அறியவில்லை. பிரியமானவர்களே, அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சத்தமா சொல்லு. சரியா? நாங்கள் இங்க வந்தோம். ஒரு காலத்திலே சகேயு என்ற ஒரு மனிதன் இவ்விதமாய் வாழ்ந்து வந்தான். ஆண்டவரை பற்றி அறியாமல், ஆண்டவரை பற்றி தெரியாமல் வாழ்கின்ற வாழ்க்கை, சுகபோகமான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. ஆம் பிரியமானவர்களே, சகேயு வாழ்கின்ற அந்த கிராமங்களிலே ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கிராமத்தின் வழியாக கடந்து போனார். அப்பொழுது இந்த சகேயு காட்டத்தி மரத்தில் ஏறி இயேசுவை பார்க்க மரத்திலே ஏறினான். அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பகுதியிலே வந்து சகேயுவை அறிந்து, சகேயுவே இறங்கி வா, இன்றைக்கு நான் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். ஊர் மக்கள் எல்லாம் சகேயுவை பார்த்து ஐயோ இவனா பாவியான மனுஷனாச்சே, பாவம் நிறைந்த மனுஷன் வீட்டிலே உத்தமன் தங்க போகிறாரே. எல்லோரும் முறுமுறுத்தார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சகேயு வீட்டில் தங்கும்போது அவன் உள்ளத்திலே ஒரு மாற்றம். ஐயோ ஊர் மக்கள் எல்லாம் என்னை பாவி என்றார்களே. ஆனால் எங்கள் வீட்டிற்கு வருகிற ஒருவர் பாவமே அறியாத சுத்த கண்ணனாய் இருக்கிறாரே. நாம் எவ்வாறு வாழ்ந்து கொள்ளுவோம்? ஆம் பிரியமானவர்களே, சகேயு உள்ளத்திலே ஒரு தெளிவு உண்டானது. ஐயோ நான் வாழ்கின்ற வாழ்க்கை பாவமான வாழ்க்கை. சகேயுடைய உள்ளத்திலே பாவமான வாழ்க்கை வாழ்கிறோம் என்று அவன் உள்ளத்திலே தெரிந்தவுடனே ஆண்டவரே, நான் யார் இடத்திலேயாவது அநியாயமாய் வாங்கினது உண்டானால் அது நாளத்தனையாய் திருப்பி தருகிறேன் என்று சொன்னான். உடனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவனுடைய மனம் திரும்புதலை பார்த்து இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்றார். ஆம் பிரியமானவர்களே, எவ்வாறு இந்த சகேயுடைய உள்ளத்திலே ஒரு மாற்றம் உருவானதோ
அதே போன்று அதே போன்று அதே போன்று அதே போன்று உங்கள் உள்ளத்திலும் உங்கள் உள்ளத்திலும் ஒரு மாற்றம் உருவாகும் என்றால் உங்கள் உள்ளத்திலும் ஒரு மாற்றம் உண்டாகுதல் என்றால் மெய்யாகவே மெய்யாகவே ரட்சிப்பும் ரட்சிப்பும் சமாதானமும் சமாதானமும் பெற்றுக்கொள்வீர்கள். பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தர் கர்த்தர் உங்களை உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆசீர்வதிப்பாராக. பிதா பிதா குமாரன் குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே பரிசுத்த ஆவியினாலே உங்களை உங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வதிக்கிறோம். ஆமென் ஆமென். ஆமென்.